இந்த ரேஷன் கடையில் வந்து இந்த கைரேகை வைக்காங்க, அது இன்னும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பொதுமக்களே ஒன்றிய அரசு அது என்ன சொல்கிறது, நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற டார்ச்சரில் அதுவும் ஒன்றுங்க. கட்டாயம் கைரேகை வைக்கணும். அந்த 35 கிலோ அரிசி வாங்குறவங்க, ஏஏஒய் கார்டு வச்சுருக்கிறவங்க கட்டாயம் வைக்கணும். ஏஏஒய் கார்டுக்கு தனியாக பில்லு போடணும், தமிழ்நாடு அரசு கொடுக்குற பணத்தை தனியாக பில்லு போடணுன்ட்டு ரொம்ப வலியுறுத்தி செய்ய வைக்கிறாங்க. நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு இந்த கவனத்தை எடுத்துகிட்டு இருக்கோம். மாண்பு அமைச்சருக்கு கொடுத்து சொல்லியிருக்கிறோம், அதிகாரிகளுக்கெல்லாம். அவர்களும் நாங்கள் பேசுகிறோம், ஒன்றிய அரசு உள்ள அதிகாரிகள். ஏன்னா ஒரு கார்டு பதிவு பண்ண 15 நிமிஷம் ஆகுது. அப்போ அந்த பொருள் வாங்குறதுக்கு மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த ஒரு நாளில் கிட்டத்தட்ட ஒரு 200 கார்டு இல்லை 100 கார்டு தான் போட முடியுது. இப்போ வியாபாரிகளும் அந்த விற்பனையாளர்களும் கஷ்டப்படுறாங்க. அதனால் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி தானங்க சொல்லுவாங்க. மக்கள்கிட்ட ஒவ்வொருத்தரையும் போய் நம்ம சொல்ல முடியாது. அதான் இந்த பேட்டியில் சொல்கிறேன், நீங்கள் தான் எடுத்து சொல்லணும். அது அவர்களுடைய ஒன்றிய அரசினுடைய திட்டத்தின் மூலம் எதுக்கெல்லாம் பணம் வாங்குகிறோமோ அதுக்கெல்லாம் நீங்கள் கட்டாயம் கைரேகை வச்சு மேலே பதிவு பண்ணணும்னு சொல்லி வலியுறுத்துது ஒன்றிய அரசு.